வணக்கம் நண்பா. புதுச்சேரி ஹோம் கார்டுக்கு எப்பொழுது கிரவுண்டுன்னு சொல்லிட்டு நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா, ஜனவரி முதல் வாரத்தில் கிரவுண்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, ஃபேக்குன்னு தெரிய வருது நண்பா. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரெஸ் நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா, முற்றிலும் ஃபேக் நண்பா. இதில் பாருங்கள், கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் பர்சனல் விங்லேருந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருந்தது போல் பார்த்தீங்கன்னா இதை ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஸ் நோட்டீஸில் 3ஆம் தேதி ஓகேங்களா, அடுத்த மாதம் ஜனவரி மாதம் 3ஆம் தேதி கிரவுண்டு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டும் 4ஆம் தேதி பார்த்திங்கன்னா முடியுதுன்னு சொல்லிட்டும் போட்டுருக்காங்க. இதற்கு பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் ஹால் டிக்கெட் கிரவுண்டு வேணும் எல்லாமே பார்த்திங்கன்னா சொல்லுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதில் கீழே பாருங்கள், அண்டர் செக்ரட்டரி டு கவர்மெண்ட்னு சொல்லிட்டு சைன் பண்ணியிருக்காங்க இல்லையா. அதில் பாருங்கள், டேட்டு 5/5/2023ன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதை பார்த்திங்கன்னா யார் இதை ரெடி பண்ணி போட்டிருக்காங்கன்னு தெரில. இது பார்த்திங்கன்னா பழைய நியூஸ் மாரியே தெரியுது. ஓகேங்களா, இது பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர்லேயுமே கொடுத்துருக்காங்க. அதையுமே உங்களுக்கு காட்டுறேன். இந்த தகவல் பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பரில் நேற்றைய தினம் டிசம்பர் 21 அன்னைக்கு வெளியாயிருக்கு. ஊர்காவல் படை வீரர் பணிக்கான உடல் தகுதி தேர்வு எப்போது? சமூக வலைதளத்தில் பரவிய தகவலால் பரபரப்புன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள். நம்ம ஏற்கனவே ப்ரெஸ் நோட்டீஸ் பார்த்தோம் இல்லையா, அதில் கொடுத்தது தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. சமூக வலைத்தளத்தில் பார்த்திங்கன்னா நேற்று பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை சார்பில் வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பு போன்ற ஒரு தகவல் வெளியானது. அதில் பார்த்திங்கன்னா ஊர்காவல் படை வீரர் பணிக்கான உடல் தகுதி தேர்வு ஜனவரி 3ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 4ஆம் தேதி வரை நடைபெறும் சொல்லிட்டு கூறப்பட்டு இருந்தது. அதே நேரத்தில் இந்த செய்திக்குறிப்பு வெளியிட்ட சார்பு செயலாளர் கண்ணன் அவர்கள் கையெழுத்திட்ட இடத்தில் பார்த்திங்கன்னா 5/5/2023 என்று தேதி தவறாக குறிப்பிட்டிருந்தது. யாரோ விஷமிகள் இந்த செயலில் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்ததுன்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பரில் கொடுத்துருக்காங்க. இந்த நியூஸை பாருங்கள், டிசம்பர் 21 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதே நியூஸ் வந்திருக்கு. இது வேறு நியூஸில் வந்திருக்கு நியூஸ் பேப்பரில். இதில் பார்த்திங்கன்னா ஊர்காவல் படை வீரர் பணிக்கு பார்த்திங்கன்னா 20,179 பேர் விண்ணப்பம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஜனவரி முதல் வாரத்தில் உடல் தகுதி தேர்வுன்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் பேப்பரில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, எதை நம்ம நியூஸாக எடுத்துக்கிட்டோன்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா ஒரு நியூஸ் பேப்பரில் பார்த்திங்கன்னா ஃபேக்குன்னு சொல்லியிருக்காங்க, இன்னொரு நியூஸ் பேப்பரில் பார்த்திங்கன்னா ஜனவரி முதல் வாரத்தில் உடல் தகுதி தேர்வுன்னு கொடுத்துருக்காங்க. ப்ரெஸ் நோட்டீஸ்லேயும் பார்த்திங்கன்னா அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அது ஆனால் ஃபேக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிய வருது நண்பா. அதெல்லாம் நம்ம என்ன சொல்ல வரோன்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் ஃபிசிக்கலுக்கு ரெகுலராக நீங்கள் மார்னிங் ஈவினிங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. மீதி நேரத்தில் நீங்கள் எக்ஸாமுக்கு படிங்க. ஓகேங்களா, அதை தான் சொல்ல முடியும். அஃபிஷியல் நியூஸ் வந்தால் நம்ம பார்த்திங்கன்னா சேனலில் வெளியிடுறோம். அந்த நியூஸ் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன நியூஸு ஃபேக் நண்பா. அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடைச்ச தகவலை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்தோம். அது பார்த்திங்கன்னா முற்றிலும் ஃபேக்குன்னு தெரிய வந்தது. அதனால தான் இந்த வீடியோ பதிவு. வீடியோ பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.